வரும் தேர்தலில் விஜய் கணிசமான வாக்குகளை பெறுவது நிச்சயம் என்றும், ஆனால் அது வெற்றிக்கு வழிவகுக்காது என்றும் காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். விஜய் ஒரு பிரபலமான நடிகர்ன்றதை முழுமையா ஏத்துக்கிறேன். அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கின்றதையும் ஏத்துக்கிறேன். அந்த ரசிகர் கூட்டம் ஒரு ஆதரவு கூட்டமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதையும் ஏத்துக்கிறேன். அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்கு வங்கியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றதை ஏத்துக்கிறேன். ஆனா அந்த வாக்கு வங்கி சீட்டா மாறுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சந்தேகம் சொல்லுவேன். நிச்சயமாக கணிசமான வாக்குகளை பெறுவார்கள். ஏன்னாக்க ஜெனரலாவே இந்த உலகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை குறைஞ்சு கொண்டே போகுது. ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆட்டிடியூட். அதனால புதுசா யாராவது வந்தாலும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஃபேன்சிக்காக பண்ணுவாங்க. ஃபேன்சிக்காக ஒரு ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு கண்டிப்பா போகும். அந்த ஓட்டு ஆனா சீட்டா மாறுமான்றத கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். அது யாருடைய ஓட்டு எடுப்பாங்கன்னு கேட்டா அது திரு வாசன் சொல்ற மாதிரி அது செக்குலரா எல்லா பக்கத்துல இருந்து போகும். எல்லாருக்கும் அந்த தொகுதியை பொறுத்து, அந்த தொகுதியில யார் வேட்பாளராக நிக்கிறான்றதை பொறுத்து, அந்த தொகுதியில அவங்க எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்றத பொறுத்து நிச்சயமாக ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிகிட்ட இருந்து இருக்கிறது எக்ஸ் நம்பரா ஓட்டு தானே, அந்த ஓட்டுல இருந்தானே அவங்க ஓட்டு எடுக்கணும். நிச்சயமாக அவங்க கணிசமான வாக்குகள் வாங்கினாங்கன்னா அவங்க பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. அதை தொகுதி வயசா தான் பார்க்கணும். ஆனாலும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கணிப்பு, என்னுடைய அரசியல் கணிப்பு, நான் பார்த்த சர்வே வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் இந்த மும்முனை போட்டியாக இருந்தாலும் சரி, மூன்றரை முனை போட்டி. ஏன்னா மூன்றரை முனைனா என்ன, சகோதரர் சீமான் என்ன போய் ஒரு ஹாஃப் ஃப்ரண்டா வச்சுக்குவேன். அவர் மூன்றரை முனை போட்டியாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நான் நம்புகிறேன்.